முதல்ல யாரு பேசணும்? நானு. இந்தாங்க. நான் வைதேகி பேசுறேன். மதர் பேச மாட்டேங்கிறாங்க. கிர்ரு கிர்ருன்னு சத்தம் தான் கேக்குது. அப்படின்னா ரிங் போகுதுன்னு அர்த்தம். காதுல வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. அவங்க யாராவது போன் எடுத்து ஹலோன்னு சொல்வாங்க. அதுக்கப்புறமா பேசுங்க. ம். ஹலோ, நான் வைதேகி பேசுறேன். நான் வைதேகி பேசுறேன். ஆனந்த் அங்கிள். அவர் இல்ல. அவர் இல்லையா? நீங்க அங்கிளோட ஆன்ட்டி தானே? அங்கிள் எப்ப வருவாங்க? தெரியாது. தெரியாதுன்னு சொல்றாங்க. அங்கிள் கிட்ட நான் பேசணுமே, வந்தா பேச சொல்றீங்களா? அவங்க பேசாம இருக்காங்க. என்கிட்ட கொடுமா, நான் பேசுறேன். ம். ஹலோ மிஸ்ஸஸ் ஆனந்த், நான் ஃபிலோமினா பேசுறேன். சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? என்ன விஷயம்? டாக்டர் ஆனந்த் இல்லையா? இல்ல. அவரோட மொபைல் நம்பர் தரீங்களா? என்கிட்ட மொபைல் இல்ல, எடுத்து பார்த்துட்டு பேசுறேன். ஹலோ மிஸ்ஸஸ் ஆனந்த், ஹலோ. அந்த ஆன்ட்டிக்கு நம்மள பிடிக்கலையா? இல்லையே, அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி வைதேகி பாப்பா பேசினான்னு சொல்றேன்னு சொன்னாங்க. ஓஹோ. அங்கிள் உங்ககிட்ட பேச சொல்றேன்னு சொன்னாங்க. கவிதா வச்சிருக்கிற வைதேகி பேச மாட்டாளா? ஓ, பேசுவாளே. எங்க பேச சொல்லுங்க பாப்போம். வைதேகி, இந்த பொம்மை ஆனந்த் அங்கிள் வாங்கி தந்தாங்க. நல்லா பேசுறா. உங்க குழந்தை உங்களை மாதிரியே ஸ்மார்ட் அண்ட் கியூட்டா இருக்கா. எனக்கு என்னமோ அந்த குழந்தைக்கும் உன் புருஷனுக்கும் ஒரு பெரிய முடிச்சிருக்கிற மாதிரி தோணுது. நான் வைதேகி பேசுறேன். நான் வைதேகி பேசுறேன். என்ன அர்ச்சனா, இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? சும்மாதான். என்னடி முகமெல்லாம் வாட்டமா இருக்கு? ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் காணாம போன தலைவலி இப்ப திரும்ப வந்துருச்சு. சரி, காஃபியை போட்டு கொண்டு வர, மாத்திரை போடு. வேணாம், இது மாத்திரையால தீராது. என்ன மாம்ஸ், பெங்களூர் ரொம்ப குளிர்தா? என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நம்ம சூப்பரா ஒரு டூயட் ஆடி இருக்கலாம். நீ மிஸ் பண்ணிட்ட. என்னது? அர்ச்சனாவோட ஆடிக்கிறியா? ஹலோ, அவளுக்கு சரியா பல்லாங்குழி கூட ஆட தெரியாது. ஓகே, 1 செகண்ட். அச்சு, உன் ஹனி ஃப்ரம் பெங்களூர் உன்கிட்ட பேசணுமா? லவ் ஃபீலிங்ஸா? இந்தா. நான் இல்லைன்னு சொல்லிடு. அச்சு, சொன்னதை செய். ஹலோ மாம்ஸ், அக்கா வெளியில போயிருக்கா. மார்க்கெட்டுக்கு.
காய்கறி வாங்குறதுக்கு. தனியா இல்ல மாம்ஸ், அம்மா கூட போயிருக்கா. வந்ததும் சொல்றேன். ஓகே பை. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. போய் சொல்லாத. காலையில இருந்து ஆனந்த் ஆனந்த் எவ்வளவு மிஸ் பண்ண. இப்ப என்ன ஆச்சு திடீர்னு கோவம்? கோவம் இல்லை. ஓ, செல்ல சண்டையா? பார்த்தா அப்படி தெரியலையே. சரி வா சாப்பிடலாம். அர்ச்சனா, எதையும் என்கிட்ட மறைக்கல. இல்லம்மா வா. அப்புறம் ஏன் மாப்பிள்ளை கிட்ட பேசல? நான் அப்புறமா பேசிக்கிறேன் வா. இவ வயிற்றுல வளர்ற எங்க குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், எனக்கும் அந்த ஆசிரமத்தில் இருக்க குழந்தைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நான் வைதேகி பேசுறேன். ஆனந்த், என்கிட்ட போய் சொல்றியா? உனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்ன. நம்புன. திடீர்னு போன் வருது. அந்த குழந்தையோட குரல் என் புத்திய தடுமாற வைக்குது. மறுபடியும் என்ன குழப்பத்துக்குள்ள தள்ளி திக்கு முக்காட வைக்குது. The subscriber cannot be reached at the moment. Please try again later. The subscriber. அது எப்படி? நான் ட்ரை பண்ணா நாட் ரீச்சபிள் வருது. உன்னால மட்டும் எனக்கு எப்படி ஃபோன் பண்ண முடிஞ்சது? கோஇன்சிடென்ஸான்னு தெரியலையே. என் மனசுக்குள்ள மறுபடியும் அதே மர்மம் முடிச்சு விழுமோன்னு பயமா இருக்கு. தெளிய வச்சிரு ஆனந்த். மறுபடியும் பேசி என்ன தெளிய வச்சிரு. உன்னை சந்தேகப்படல. ஆனா இந்த குழப்பம் ஏன்னு புரியல. அர்ச்சனா, இப்ப தலைவலி எப்படி இருக்கு? பரவாயில்ல. மறுபடியும் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நான் எதையும் மறைக்கல. உனக்கு பொய் சொல்ல தெரியாதுடி. உன் உதட்டுல இருந்து வர வார்த்தைக்கும் உன் முகத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. அப்படி எதுவும் இல்லம்மா. அப்புறம் ஏன் ஆனந்த் கிட்ட பேசல? அனிதாவை ஏன் பொய் சொல்ல சொன்ன? பர்சனல். புருஷன் பொண்டாட்டி சண்டை. முதல்ல அவர் ஏன் என்கிட்ட பேசலன்னு கோவம். இத பார்த்தா எனக்கு கோவமா தெரியல, வேற என்னவா தெரியுது? குழப்பமா தெரியுது. அப்படி எதுவும் இல்ல. நீயா கற்பனை பண்ணிக்காத. என்ன கற்பனை பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு நீ நிறைய கற்பனை பண்ணி வீணா உன் மனசு போட்டு குழப்பிக்காத. என்னடி? ஒண்ணும் இல்ல. சமாளிக்காத.
அப்படின்னு நீ நினைக்காத. ஏய், நான் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு வேற ஏதோ பேசிட்டு இருக்க. நான் பேசுற வார்த்தைக்கு மட்டும்தான் நான் பொறுப்பு. அதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நீ சாப்பிட்டியா? என்னம்மா, என் கண்ணுக்குள்ள இறங்கி மனசு படிக்க ட்ரை பண்றியா? ஆமா, தோத்து போயிடாத. அது என் புருஷன் கிட்ட இருக்கு. என்கிட்ட தேடினா கிடைக்காது. அர்ச்சனா. தலைவலி குறையிற மாதிரி தெரியல. நான் காஃபி சாப்பிட போறேன். உனக்கு காஃபி வேணுமா? அர்ச்சனா. வேணாமா? கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. நான் வரேன். ஆப்பிள் சாப்பிடுறியா? ஊட்டில இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கு. வயல்ல இன்னொன்னு வச்சிருக்கேன், எடுத்துறவா? வேண்டாம். டேஸ்ட் நல்லா இருக்கு. எனக்கு ஒரு சின்ன டவுட். சாப்பிடறத பத்தி இருந்தா நான் கிளியர் பண்றேன். பாடமா இருந்தா சார் கிட்ட போய் கேளு. இது உன்னை பத்தி சொல்லு. என்ன பத்தி என்ன டவுட்? நத்திங். அப்ப டவுட்னு சொன்ன? சாரி, ஒரு கேள்வின்னு சொல்லணும். கேளு. அது கலெக்டர்ஸ்லாம் நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் போட்டா நீ என்ன பண்ணுவ? சிம்பிள், வேலையை ரிசைன் பண்ணிடுவேன். குட், வெரி குட். தேங்க் ஐ லைக் திஸ் ஆன்சர். Okay students, can we start the class? Yes sir. எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்களான்னு கேட்டேன். Yes sir. Good show. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐடியல் பொலிட்டிக்கல் சிஸ்டம். என்னடா இது, ஐஏஎஸ் ஆகலான்னு வந்தா இவர் அரசியலை பத்தி கிளாஸ் எடுக்கிறாருன்னு நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு அரசியல் இல்லாம எதுவுமே கிடையாது. அரசியலுங்கிற நூல் தான் இங்க எல்லா மாநிலத்தையும் மாவட்டத்தையும் அவ்வளவு ஏன் ஒவ்வொரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பின்னி பிணைஞ்சிருக்கிறது அந்த நூல் தான். மனுஷங்கள்ல மட்டும் இல்ல, பொருள்ல கூட அரசியல் இருக்கு. தட் இஸ் உலக அரசியல். சோ அத பத்தி அப்புறம் பார்க்கலாம். Now let us see the ideal political system. Okay? சாரி சார். வாட் சாரி? டெய்லி கோச்சிங் சென்டர் உள்ள நுழையும் போதே தடுக்கி விடுன்னு ஏதாவது வேண்டுதலா? இல்ல சார். யார் நீங்க? என் பேரு சபரிநாதன். இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஐஏஎஸ். டெல், ஸ்பீக் அவுட். நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு 4-5 வருஷம் ஆயிடும். சைலன்ஸ். உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகவோ இல்லை இவரை ஹர்ட் பண்றதுக்காகவோ நான் சொல்ல வரல. நீங்க ஐஏஎஸ் ஆபீசர் ஆகுறீங்களோ இல்லையோ, ஒரு நல்ல மனுஷனா இருக்க அதுக்குன்னு சில ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் இருக்கு. See him அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சாரி சார். கேள்வி கேட்டா பதில் தான் சொல்லணும். இப்படி சாரி கேட்டா எப்படி? See, ஆட்டிடியூடு தான் நீங்க யாருன்னு தீர்மானிக்குது. வாட் இஸ் திஸ் ட்ரெஸ்? கிராமத்து சந்தையில வாங்கின மாதிரி ஜீன்ஸ், கழுத்துல கயிறு, கையில கயிறு. வாட் இஸ் திஸ்? நீங்க டெய்லி உங்க முகத்தை கண்ணாடியில பார்த்துட்டு தானே கிளம்புறீங்க. என்ன சைலண்டா இருக்கீங்க? எல்லாத்துக்குமே சைலண்டா தான் இருப்பீங்களா? இதுவும் ஒரு ஆட்டிடியூட் தான், பட் ராங் ஆட்டிடியூட். சார்,
நீங்க நிக்கிறது, நடக்கிறது, பேசுறது, சாப்பிட்ற விஷயம், ட்ரெஸ் பண்ற விதம், உங்க ஹேர் ஸ்டைல், உங்க முஸ்டாச் எல்லாமே ஆட்டிடியூட் தான். என் சர்வீஸ்ல ஆட்டிடியூட்னு ஒன்னு இல்லாத ஒருத்தனை இப்பதான் பாக்குறேன். கண்ணாடியை போட்டுட்டு கூட அழலாம். எது சொன்னாலும் முதல்ல புரிஞ்சுக்கப்பா. யூ ஆர் ஆஸ்பைரிங் டு பி an IAS ஆஃபீஸர். ஒரு MBBSக்கோ ஒரு BEக்கோ இல்லாத இம்பார்ட்டன்ஸ் IASக்கு இருக்கு. ஹவு டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரிஞ்சுக்காம நீ IAS என்ன பண்ண போற? Don't take it to your heart. Feel nothing. Anyway, don't worry. Okay, students, I'll come back. Sir. இவ என்னடியானா? யாரு? அவதாண்டி எதிர் வீட்டுக்காரி. ஆனந்த் மொட்டை மாடிக்கு வரப்பெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கையை காட்டுவான்னு சொல்லுவியே. நீ கூட ஒரு தடவை நான் வந்திருந்தப்ப கையில தொடப்பத்தோட சாமியாடி மாதிரி அவளை மிரட்டினியே. அதுக்கு என்ன? இல்லடி, நான் வந்து இவ்வளோ நாளாச்சு, ஆள் இன்னும் கண்ணில் படலையே, அதான் கேட்டேன். அர்ச்சனா, என்னம்மா? கவனத்தை எங்கடி வச்சிட்டு இருக்க? ஏன்? அங்க பாரு. ஒரே ஒரு ஃபோன் பண்ணி இருந்த நிம்மதியை உறிஞ்சு எடுத்துட்டா. யாரு? அவதான், அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? எதிர் வீட்டுக்காரியா? இல்ல, வைதேகி. எந்த வைதேகி? அந்த ஹோம் பொண்ணு. எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல நான் உடைக்கவே முடியாத சுவத்தை எழுப்பிட்டு இருக்கா. புத்தி மறுபடியும் சுழலுக்குள்ள மாட்டிக்கிச்சு. என்னடி சொல்ற? ஆனந்த் பெங்களூர் போகும்போதே பாதி நிம்மதியை தொலைச்சிட்டேன். மிச்ச நிம்மதியை அவ ஃபோன் பண்ணி கெடுத்துட்டா. ஃபோன் பண்ணாளா? காலையில பிலோமினா சிஸ்டரும் அவளும் பேசினாங்க. அதான் மனசுக்குள்ள தேவையில்லாத குப்பை விழுந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. அர்ச்சனா, உன் புருஷ சத்தியம் பண்ணி அவுக்கு நினைச்ச முடிச்சு மறுபடியும் இருக்குதுடி. என்னம்மா சொல்ற? அந்த குழந்தை எதுக்குடி ஃபோன் பண்ணணும்? தெரியல, ஆனந்த் அங்கிள் கிட்ட பேசணும்னு சொன்னா. இது எல்லாமே நாடகமோன்னு தோணுது அர்ச்சனா. என்ன பாக்குற? ஆனந்த் சத்தியம் பண்ணது, திடீர்னு பெங்களூர் கிளம்பி போனது, நீ வரேன்னு சொன்னப்போ வேண்டான்னு சொன்னது, இப்போ இந்த குழந்தை ஃபோன் பண்ணுது, இது எல்லாமே நாடகமோன்னு தோணுதுடி. நீ என்னம்மா சொல்ற? உனக்குள்ள ஒரு நம்பிக்கை திணிக்கிறதுக்காக ஆனந்த் உன்கிட்ட நாடகம் ஆடுறாருன்னு சொல்ற. அந்த குழந்தையும் ஆனந்த் கூட தான் இருக்கணும். அப்படியே ஃபோன் பண்ணணும்? அந்த குழந்தை இங்கதான் இருக்கான்னு நீ நம்பணும்ல, அதுக்கு தான். ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன், நீ வேற ஊசி குத்தி அதை பெருசாக்காத. அப்படியெல்லாம் இருக்காது. அத நாம பார்க்காம முடிவு செய்ய முடியாது அர்ச்சனா.
எங்க போய் யார பார்க்க சொல்ற? ஹோமுக்கு தான். நாம ஏன் அங்க போனோம்? இந்த நிமிஷம் அந்த குழந்தை அங்கதான் இருக்காளான்னு நம்ம செக் பண்ணணும். இருக்க மாட்டாங்கறியா? இருந்துட்டா குழப்பம் தெளியும். அதனால தான் கிளம்ப சொல்றேன். கிளம்பு. இப்பவேயா? அர்ச்சனா, நோய் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வைத்தியத்தை தள்ளி போடக்கூடாது. வா போலாம். வா.